அவர் போகிற இடம்லாம் மாநாடாக மாறிடுது. மாநாடு போடணுன்ற அவசியமே இல்லை. அவர் போய் அங்கே நின்னாலும் அது மாநாடாக மாறிடுது. பாஜகவுடன் நாங்கள் எந்த உறவும் வைத்துக்கொள்ள மாட்டோம். விஜய் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருல, இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பாரா? அப்போ மக்களுக்காக யார் இங்கே நிற்கிறாங்க களத்தில்? நீங்கள் எப்படி இவருடைய அரசியலை திசை திருப்பலாம், எப்படி இவருடைய அரசியலை அவதூறை ஏற்படுத்தி அவர் மீது ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தலாம் என்று எல்லா இடத்துலையும் முயற்சி செய்கிறீங்க. இந்த முயற்சிகளை அனைத்துமே அவர் உடைத்து தும்சம் செய்து கொண்டு மேலே கொண்டே இருக்கிறார். எல்லாத்திலுமே பிரச்சனை. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? 4 ஆண்டு ஆட்சியில் அவர்கள் செய்த சாதனை என்ன? அனைத்துமே சோதனையாக தான் இருக்குது. இப்போ இவை அனைத்துமே எடுத்துகிட்டு போய் அங்கே மக்களிடையே சொன்னால் தான் அது புரிந்து கொண்டு மக்கள் மாறுவாங்க. ஏற்கனவே மாற்றத்தை நோக்கி வராங்க. அதை நோக்கி அவர் போகிறாரு. வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டார். 2026 தேர்தலில் விஜய் அவர்கள் கொடுக்க போகிறதில்ல. அவரை நோக்கி பல தலைவர்கள் வராங்க, அவருக்கு ஆதரவு தராங்க. இப்போ செங்கோட்டையன் வந்திருக்காரு. அதிமுகலேருந்து இப்போ முன்னாள் அமைச்சர்கள் பலர் வராங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் வர போகிறாங்க. திமுக 1000 ரூபாய் மகளிர் தொகையை உயர்த்தி அதிகமாக 10,000 ரூபாய் கொடுத்தா கூட ஓட்டு போட மாட்டாங்க. ஊருக்குள்ளே போய் மக்களை சந்திச்சிட்டாருன்னா வாக்கா மாற்றிடுவார். அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதிக்குள்ளே அவர் போயிட்டாருன்னா அதை வாக்கா மாற்றிடுவார். அவர் வராமல் தடுத்துடணும் இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவர் அந்த அந்த ஊருக்குள்ளே எந்த ஒரு இடத்துல போய் நின்னாலும், ஒரு மைதானத்தில் நின்னாலோ, அந்த மக்கள் வீட்டை பூட்டி கொண்டு அவரை தேடி வந்துடுறோம். அப்போ இவங்க நினைக்கிறது எல்லாமே தூள் ஆக்கப்படுது. 40 பேர் மரணம் அடைந்தார்கள். ஆனால் அதை என்ன சொன்னாங்க? விஜய் அவர்கள் தான் இதுக்கு காரணம் சொன்னாங்க. அந்த ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க? அந்த கூட்டத்தில் இருந்த மக்கள் என்ன சொன்னாங்க? கரூர்லேயே நான் சொல்கிற மக்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, தாவேகா ஒரு மாபெரும் வெற்றி பெறும். சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட இணைஞ்சிருக்காரு பத்திரிகையாளர் தந்தி பிரவீன். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் நடந்த பிரச்சாரத்தில் திமுகவை பயங்கரமாக சாடி இருப்பாரு. ஆனால் பிஜேபி கிட்ட அவ்வளோவா போகாத மாதிரி இருக்கே, அதுக்கு என்ன காரணம்? இப்போது அரசியல் எதிரி யார், கொள்கை எதிரி யார் என்பதை விஜய் அவர்கள் தெளிவுபடுத்திட்டார். சரிங்களா? ஆரம்பத்தில் அவர் விக்கிரவாண்டி வி சாலையில் மாநாடு நடத்தும் போதே அவர் அந்த விளக்கத்தை கொடுத்துட்டார். அவருடைய கொள்கை தலைவர்கள் யார், அவருக்கு அரசியல் எதிரி யார், கொள்கை எதிரி யார் என்பதை தெளிவாக மக்களுக்கிடையே சொல்லிட்டாரு. அரசியல் தலைவர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ மீண்டும் மீண்டும் நம்ம ஆட்டத்திலே இல்லாதவங்களை நம்ம சண்டைக்கு வான்னு கூப்பிட்டு இருந்தால் அது சரியாக இருக்குமா? அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு, திமுக எங்களுக்கு அரசியல் எதிரி, பாஜக என்பது எங்களுக்கு கொள்கை எதிரி. பாஜகவை நாங்கள் எந்த காலத்திலும் அவர்களுடன் கூட்டி சேர மாட்டோம். பாஜகவுடன் நாங்கள் எந்த உறவும் வைத்துக்கொள்ள மாட்டோம். விஜய் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருல, இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பாரா? தரமாட்டார்ல. இது வரைக்கும் கொடுத்துருக்காரா? நீங்கள் மறைமுகமாக உறவை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கீங்க. அந்த அரசியலை விஜய் அவர்கள் செய்யல. அவர் நேரடியாகவே சொல்லிட்டார், எங்களுக்கு அரசியல் எதிரி இவங்க தான், கொள்கை எதிரி இவங்க தான். அப்போ ஆட்டத்திலே இல்லாதவங்களோட சண்டை போட்டு நேரத்தை விரயம் செய்வதை விட விஜய் அவர்கள் ஒரு சரியான அரசியலை நோக்கி அவர் பாதையை கரெக்டாக கட்டமைத்து நேரடியாக சென்று கொண்டிருக்காருன்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பரந்தூர் புது விமான நிலையத்துக்கு ஆதரவு கொடுத்து அந்த இடத்த மக்களிடையே இருந்து அதை ஆக்கிரமிப்பு செய்து அந்த புது விமான நிலையத்தை கட்டமைக்கிறீங்க. அதுக்கு மக்களோடு நின்று ஆதரவு கொடுக்கக்கூடியவராக விஜய் இருக்கார். அப்போது அந்த திட்டத்தை கொண்டு வரவங்க யார்? ஒன்றிய அரசு தானே. அப்போ ஒன்றிய அரசை இங்கே யார் எதிர்க்கிறார்கள்? தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எதிர்க்கிறாரா, அல்லது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறாரா? அப்போ மக்களுக்காக யார் இங்கே நிற்கிறாங்க களத்தில்? நீங்கள் எப்படி இவருடைய அரசியலை திசை திருப்பலாம், எப்படி இவருடைய அரசியலை அவதூறை ஏற்படுத்தி அவர் மீது ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தலாம் என்று எல்லா இடத்துலையும் முயற்சி செய்கிறீங்க. இந்த முயற்சிகளை அனைத்துமே அவர் உடைத்து தும்சம் செய்து கொண்டு மேலே கொண்டே இருக்கிறார். நீங்கள் இந்த கரூரில் நடந்த அந்த ஸ்டாம்பீட்டாக இருக்கட்டும், அது ஆரம்பத்தில் இருந்தே தாவேகா தரப்பினர் என்ன சொல்கிறாங்க? இது ஒரு திட்டமிட்ட சதி. இந்த சதியை சிபிஐ எப்படியாவது கண்டுபிடித்து இந்த நாட்டு மக்களுக்கு இந்த உண்மையை தெளிவுபடுத்த வேண்டும். எங்களுக்கு இந்த ஆட்சியாளர்கள் மீது சந்தேகம் இருக்குது.
எங்களுக்கு இங்கே அந்த காவல்துறை மீது சந்தேகம் இருக்குது. இதை வந்து விஜய் அவர்கள் வந்து ஆரம்பத்திலேருந்து அவங்க தரப்பிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க. அந்த நேரத்தில் பாஜகவை சார்ந்தவர்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தார்கள். இது வந்து அரசியல் ரீதியாக எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி மட்டும்தான் எதிர்கொள்ள வேண்டும். இந்த திமுகவை பொறுத்தவரையில் யார் வந்தாலும் சேர்த்துப்பாங்க. எந்த ஒரு ஒரு நான் சொல்கிறேன், ஒரு யூடியூபர் விமர்சனம் செய்து வந்தால் கூட அவங்களுக்கு கட்சியில் சேர்த்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை யார் வந்தாலும் ஆதரவோடு வைத்துக்கொண்டு விஜய் அவர்கள் மீது ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும், இவர்கள் மூலமாக ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் அவர்களுடைய பெரிய திட்டமாக இருக்குது. சரிங்களா? இப்போ பாஜகவை நேரடியாக எதிர்க்கிறார், அரசியல் ரீதியாக திமுகவை எதிர்க்கிறார். எதிர்க்கிறாங்கன்னா நீங்கள் சண்டை வந்து நேரடியாக போடணும். அவர் தெளிவாக என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு ஆட்டத்திலே இல்லாதவங்களோட நாங்கள் நேரத்தை விரையும் பண்ண மாட்டோம். இப்போ நீங்கள் அதிமுகவும் அதான் எடுத்துக்கிறாங்க. அதிமுகவை விமர்சனம் செய்தார், செய்யவே மாட்டுறாரு. அதிமுக விமர்சனம் செய்ய மாட்டுறாரு. எடப்பாடி பழனிசாமி இவர் வந்து பல இடத்துல வந்து தாவேக்கா வந்து கொடியாட்டி விட்டது, பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார்கள், எங்கள் கூட்டணியில் வந்து சேரப்போகிறார்கள், என்னென்னமோ கனவெல்லாம் கண்டார். ஆனால் அவருடைய அரசியல் வந்து தெளிவாக இருக்குது. நேரடியாக போயிட்டுருக்காரு, எங்களோட யார் கூட்டணி வரீங்களோ வாங்க, நாங்கள் வந்து நேரடியாக திமுகவை தான் எதிர்க்கிறோம், நாங்கள் அங்கேயே மாநாட்டிலே சொன்னோம், அதை தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. இங்கே ஈரவும் வில்லனும் சண்டை போடும்போது என்ன பண்ணுறீங்க, காமெடியை உள்ளே பூந்து அந்த கதையை வந்து காமெடி ஆக்கிடுறீங்க. அதை வந்து அவர் விரும்பலை. அவர் நேரடியாக என்ன பண்ணுறாரு, வில்லனோட சண்டை போட்டுட்டு அந்த இது வந்து நல்லா சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டுருக்காரு இந்த அரசியலை. அப்போ இங்கே காமெடியனுக்கே வேலை கிடையாது, காமெடியனை பற்றி பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்போ தேவையில்லாதவர்கள் அரசியல் தலைவர்களை விமர்சனம் செய்து அவர்களிடம் இருந்து வரக்கூடிய அந்த விமர்சனங்களுக்கு பதில் அளித்து கொண்டு நேரத்தை விரயம் செய்வதை விட அவர் செல்லக்கூடிய இடத்துலலாம் அந்தந்த மக்களுக்கு, அந்தந்த மாவட்டங்களுக்கு, அந்தந்த பகுதிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ, அந்த மாவட்டத்துக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, ஆற்று மணல் அள்ளுறாங்களா அல்லது அந்த ஆற்று மணல் அள்ளி எங்கே திருடுறாங்க, எப்படி விற்கிறாங்க, எவ்வளோ கொள்ளை அடிச்சாங்க, எத்தனை லட்சம் கோடி கொள்ளை அடிச்சிருக்காங்க, இதை வந்து மக்களிடையே போய் தெளிவுபடுத்தணும். அந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது, இயற்கை ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த மக்கள் வாழற சூழ்நிலை எப்படி இருக்குது, எல்லாத்துலேயுமே பிரச்சனை. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? எந்த ஒரு இடத்துலையும் பாதுகாப்பு கிடையாது. சட்ட ஒழுங்கு வந்து சீர்குலைந்து போய் கிடக்கு இந்த ஆட்சியில். 4 ஆண்டு ஆட்சியில் அவர்கள் செய்த சாதனை என்ன? அனைத்துமே சோதனையாக தான் இருக்குது. இப்போ இவை அனைத்துமே எடுத்துகிட்டு போய் அங்கே மக்களிடையே வந்து சொன்னாதான் அது வந்து புரிந்து கொண்டு மக்கள் மாறுவாங்க. ஏற்கனவே மாற்றத்தை நோக்கி வராங்க. அப்போ அந்த மக்களிடையே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த மக்களிடையே மாற்றத்தை ஏற்படுத்தினால் மட்டும்தான் ஒரு சரிய ஜனநாயகமான அரசியலை வந்து இங்கே கட்டமைக்க முடியும். அதை நோக்கி அவர் போகிறாரு. வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டார். 2026 தேர்தலில் விஜய் அவர்கள் கொடுக்க போகிறதில்ல. அவரை நோக்கி பல தலைவர்கள் வராங்க, அவருக்கு ஆதரவு தராங்க. இப்போ செங்கோட்டையன் வந்திருக்காரு. அதிமுகலேருந்து இப்போ முன்னாள் அமைச்சர்கள் பலர் வராங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் வரப்போகிறாங்க. நிறைய அவருடைய அந்த தாவேகா கட்சி மிகப்பெரிய பலமாக மாறப்போகிறது. அப்போ அங்கே செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாரு, அதிமுகவாக மீண்டும் கட்டமைக்க போகிற தாவேகாவே என்று சொல்லிவிட்டார். அப்போது அதிமுக வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த அரசியல் சந்திப்பை பொறுத்தவரையில், இந்த 2026 அரசியல் தேர்தலை பொறுத்தவரையில் இவர்களை வந்து ஒரு பொருட்டாகவே இல்லை, இவர்கள் ஆட்டத்திலே கிடையாது. அப்போ அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. பாஜக வந்து எந்த ஒரு காலத்திலும் தமிழகத்தில் கால் ஊன்றவே முடியாது. இந்த எஸ்ஐஆர் மூலமாக சில வேலைகளை வந்து செஞ்சுருக்காங்க. ஆனால் அது வந்து அவர்கள் பெரிய வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துமா? அது கிடையாது. மக்கள் வந்து ஒரு தெளிவாக இருக்காங்க. நீங்கள் வாக்கு அரசியலை வந்து நீங்கள் இந்த இலவசங்களோடும் இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மகளிர் தொகை மூலமாகவும் வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது. பீகாரும் தமிழ்நாடும் ஒன்று கிடையாது. பீகார் மாநிலம் அனைத்திலும் பின்தங்கிய மாநிலம். தமிழ்நாடு அப்படி கிடையாது. பீகாரில் நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா அது தொழில் தொடங்கி அவங்க அப்படியே முன்னேறி அம்பானி லெவலில் போயிட மாட்டான். அந்த காசு கட்சா போதும் அவங்களுக்கு. அதே வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய குளறுபடி செய்திருக்கு. பீகாரில் 10,000 ரூபா பணம் கொடுக்குறான், ஆண்களுக்கும் கொடுத்துருக்கான். ஆர்ஜேடி இப்போ அதுக்கு வழக்கு போட்டிருக்கு. இது மாதிரி நிறைய ஒரு திட்டமிட்டு ஒரு பெரிய திதியில் பாஜக வந்து தேர்தல் நேரத்தில் செய்யும். இதே வேலையை வந்து தமிழகத்திலும் வந்து அரங்கேற்றுவார்கள். நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தா கூட இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க பாஜகவுக்கு. திமுக 1000 ரூபாய் மகளிர் தொகையை உயர்த்தி அதிகமாக 10,000 ரூபாய் கொடுத்தா கூட ஓட்டு போட மாட்டாங்க. நீ என் காசை தான் கொடுக்குற, உன் காசை ஒன்றும் கொடுக்கல. நீ என் வரி பணத்தை தான் நீ கொடுக்குற, உன் அப்பா வீட்டு பணத்தை கொடுக்கல.
அப்போ பணத்தை வாங்கி கொள்வாங்க, அவங்க தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வாங்க. ஆனால் வாக்கு யாருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அவங்க தான் தீர்மானிப்பாங்க. இப்போ மக்கள் தெளிவாக இருக்காங்க. இப்போ சோசியல் மீடியாலாம் வளர்ந்துடுச்சு. சோசியல் மீடியா இப்போது இப்படி இருக்கு, இந்த டிப்பில் வச்சுருக்காங்க. எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் உடனடியாக உலகம் முழுக்க பார்க்கக்கூடிய அளவுக்கு தட்டி விட்டுறாங்க. அப்போது விஜய் அவர்கள் ஒரு மாற்றத்திற்கான அரசியலை நோக்கி வருகிறார். தேவையில்லாத நேரத்தை வந்து வீணடிக்காமல் மக்களுக்கான அரசியலை நோக்கி பயணிக்க வேண்டும், மக்களுக்கான அரசியலை நம்ம செய்ய வேண்டும் என்று அவர் போகிறாரு. அவருக்கு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. அவர் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்ன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ செங்கோட்டையன் வந்து தாவேக்கால இணைஞ்ச மாதிரி நிறைய தலைவர்கள் இணைய போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அது பர்டிகுலரா யாரை சொல்றாரு? நிறைய தலைவர்கள் இருக்காங்கம்மா. நம்ம எடுத்தோடனே பேரெல்லாம் சொல்லிட மாட்டாங்க அவங்க. நம்ம சொன்னாலும் நாளைக்கு வந்து அவங்க சேரலைன்னா அது வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த தகவல்கள் வந்து பொய்யாயிடும். நம்ம அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்னபோது திமுக அதிமுகவில் மட்டும் கிடையாது, திமுகவில் இருந்தும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் சில மாதங்களுக்கு முன்பு என் ஆனந்த் அவர்கள் இல்லத்தில் பாண்டிச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பி ரவிக்குமார் அவர்கள் அவருடைய வீட்டுக்கே நேரடியாக போய் பேசியிருந்தார். அப்போது நேரடியாக வீட்டுக்கு போய் சந்திக்கிறாருன்னா அவர் வந்து அரசியல் ரீதியாக தான் பேசியிருப்பார். அரசியல் ரீதியான சந்திப்பாக தான் அது இருக்குது. இங்கே கூட்டணிகளை பொறுத்தவரையில் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் மட்டும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி கூட்டணியை முடிவு பண்ணுறாங்கன்னா அந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க வந்து அதை உறுதிப்படுத்த மாட்டாங்க. அது வரைக்கும் அவங்க திமுகவோட இருக்காங்க, அதிமுகவோட இருக்காங்கன்னு ஒரு பெரிய பரபரப்பை கிரியேட் பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா பாஜகவில் போய் சேர்ந்துப்பாங்க. அதிமுகவில் கூட்டணிக்கு வரோன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா திமுகவில் போய் சேர்ந்துப்பாங்க. திமுகவுக்கு வரன்னு கலைஞர் சொல்லி கொண்டு இருந்தார். விஜயகாந்த் அவர்கள் நேரடியாக போய் அதிமுகவில் வந்து கூட்டணி வச்சார். சரிங்களா? பழம் கனிந்து கொண்டு இருக்கிறது என்ன நல்லா டைலாக்லாம் பேசினார். ஆனால் அரசியல் முடிவுகள் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். விசிகாவோட முடிவுகளும் மாறும். அப்படி நிறைய கூட்டணிகளும் வந்து உள்ளே வர இருக்குது. திமுகவுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த இடதுசாரிகள் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் நகர்ந்து வருவார்கள். விஜய் அவர்களை நோக்கி வருவாங்க. பலம் கூட 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 ஜெயிக்கிற குதிரை மேலே தான் பந்தயம் கட்டுவாங்க. ஜெயிக்காத குதிரை மேலே பந்தயம் கட்டி அவங்க லாஸ் ஆக மாட்டாங்க. எல்லா மாநாட்டிலுமே வந்து 2 பேருக்கு தான் போட்டி, திமுக தாவேகா அப்படின்னு சொல்றாரு. மற்ற கட்சிகள் எல்லாம் ஏன் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறாரா? இல்லை அதான் அவர் இந்த இப்போ நடந்த அந்த மீட்டிங்கில் ஈரோடு மீட்டிங்கில் கூட சொல்லியிருப்பார். தேவையில்லாத நேரத்தை வந்து விரயம் பண்ணக்கூடாது. இன்னும் குறுகிய காலங்களே இருக்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு. அப்போ தேர்தலை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்காரு. அப்போ மக்களுக்கான பிரச்சனைக்கு பேசி கொண்டிருக்காரு. மக்களுக்கான ஒரு விடுதலை வந்து அவர் வந்து முன்னோக்கி போய் கொண்டிருக்காரு. இந்த நேரத்தில் நம்ம வந்து காமெடியன்களை பற்றி பேசிக்கிட்டு தேவையில்லாமல் அரசியல் ரீதியாக அந்த டைம் வேஸ்ட் பண்ணி இவங்களோட விமர்சனத்துக்கு பதில் சில அவங்க விமர்சனத்துக்கு இவங்க பதில் சொல்லிக்கிட்டு தேவையில்லாதது. விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மாட்டுறாரு. ஏன் சந்திக்க மாட்டுறாரு? எதுக்கு சந்திக்க மாட்டுறாரு? நிறைய சொல்கிறாங்கல்ல. பத்திரிகையாளர் ஏன் சந்திக்க மாட்டுறாரு விஜய்? இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அனைவருமே ஆட்சியாளர்களுக்கு சொம்படிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. விஜயகாந்த் அவர்களே இதை தானே பண்ணீங்க. விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்ணீங்க? அவர் வந்து விஜயகாந்த் அவர்கள் மறைந்த போது விஜயகாந்த் அவர்கள் ஆஹா ஓஹோ அவர் இருந்திருந்தாருன்னா இப்போ முதலமைச்சராக இருப்பார், அவர் மாதிரியான ஒரு நல்லவரே கிடையாது, விஜயகாந்த் தான் வந்து இந்த மக்களுக்கு வந்து தேவையானவர், ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாவலர், தினந்தோறும் வந்து ஏழை மக்களுக்கு உணவு அளிக்கிறார், விஜயகாந்த் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடையவே கிடையாது. செத்து போன பிறகு சொல்கிறீங்க, அவர் மறைந்த பிறகு சொல்கிறீங்க. வாழும் போது என்ன பண்ணீங்க? இந்த பத்திரிகையாளர்கள் அதற்கு முக்கியமான காரணம் ஆகிட்டாங்க. பல ஆட்சியாளர்களுடைய பணத்தை வாங்கி கொண்டு அவர் வந்து மன உளைச்சலாக்கி தேவையில்லாத கேள்விகளை கேட்டு குளறுபடிகளை ஏற்படுத்தி பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து ஒரு குளறுபடியாக்கி அவர் வந்து ஒரு பெரிய காமெடி பீஸாகவே வந்து ஆரம்பத்தில் வச்சுருந்தாங்க. அந்த பத்திரிகையாளர்கள் அதை உருவாக்குவதற்காகவே பலர் இருந்தாங்க. இப்படிப்பட்ட போலி பத்திரிகையாளர்கள் மத்தியில் விஜய் அவர்கள் சந்திக்காமல் இருப்பதே நல்லது தானே. அவர் எல்லா அரசியலும் பார்த்துட்டு தானே வர்றாரு. அவர் விஜய் ரசிகர் மன்றமாக இருந்தார். விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றினார். அந்த மக்கள் இயக்கத்தை தாவேகாவன்ற கட்சியாக மாற்றினார். அவர் மக்களிடையே இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. நேரடியாக போகிற தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குன்றதை பார்க்குறாரு. இப்போது வெள்ளம் வந்தது, இப்போ இந்த மழை வந்து சின்ன மழைக்கே வந்து இப்படி தத்தளிச்சது வட சென்னை முதல் கொண்டு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாலைகள் தரமானதாக இருக்கா? அப்போ மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது? அந்த மக்கள் பிரச்சனையை பார்க்குறப்ப 4000 கோடி செலவு பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? எல்லா மேம்பாலமும் இந்த சுரங்கப்பாதையில் இருக்கக்கூடிய அந்த மேம்பாலம் அனைத்தையும் வந்து இழுத்து மூடினாங்க. இதுதான் நடத்துனாங்க. இதுதான் சாதனை.
ஏங்க 4000 கோடி ரூபாய் இந்த மோட்டர் பம்ப் வாங்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. மேயர் பிரியா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு அந்த பக்கமாக விடுறோம், இந்த தெருலேருந்து எடுத்து அந்த தெருவில் விடுறோம், அந்த தெருவில் இன்னொரு மோட்டர் போட்டுருங்க அதை எடுத்து அந்த தெருவில் விடுவோம், அந்த தெருவில் இன்னொரு மோட்டர் போட்டுருங்க அதை எடுத்து அந்த தெருவில் விடுவோம், எங்ககிட்ட வந்து ஒரு 5000 மோட்டர் இருக்குதுன்ற மாதிரி பேசுகிறாங்களே. 100 மோட்டர் இருக்குது, தண்ணி எடுத்து வெளியே தான் விடுவாங்க. அந்த 4000 கோடி அதுக்கு தான். அப்போ மக்களுக்கு என்ன நலன் செய்தீங்க? அப்போ அந்த மக்கள் ஓட்டு போடுவானா? பாதிக்கப்பட்டிருக்காங்கள, வீட்டுக்குள்ளே புழுவும் பூச்சும் பாம்பும் பல்லியும் பூரானம் உள்ளே ஏறுதில்ல, ஓடுதில்ல, சேத்தை வாரி வெளியே போட்டு உள்ளே நிற்கிறான்ல, அப்போ அந்த மக்கள் வந்து ஓட்டு போடுவானா? அனைத்துமே பார்த்துட்டு ஓட்டு போடுவானா? சாலைகள் முதற்கொண்டு அனைத்துமே வந்து இங்கே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? தலித்து மக்களுக்கு எதிரான கொடுமைகள் தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருக்கு. 445 கிராமங்கள் வந்து தீண்டாமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் கொங்கு மண்டலத்தில் இது இந்த சாதி வன்கொடுமைகள் தினந்தோறும் அரங்கேறி கொண்டிருக்கு. அதனுடைய அந்த வன்முறைகள் இன்க்ரீஸ் ஆகி கொண்டே இருக்கு. மாணவர்கள் பள்ளிக்கு போக முடியல. ஒரு அம்மா தொடப்பத்தை கொண்டு வருது, ஏன் இந்த வழியாக வர நீ? தீண்டாமை சுவரை எழுப்புறாங்க. புல்லட் வாகனம் ஓட்டுறதுக்காக 2 கையை வெட்டுறாங்க ஒரு மாணவனுக்கு. தொடர்ந்து சாதிய வன்கொடுமைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு. இது வரைக்கும் வேங்கை வயலில் தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் என்ன நீதி கிடையாது? அந்த மக்களே வந்து பழிகாரன் ஆகிட்டோம். இதுதான் நடந்தது. அப்போது இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் நிறைய பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அஜித்குமார் மரணத்துக்கு இதுவரை அதாவது நீதி கிடைச்சிருக்கா? இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க? கவின்குமார் வெட்டி படுகொலை செய்யப்பட்டான், ஆணவ படுகொலை செய்யப்பட்டான். அவனுக்கு என்ன ஒரு நீதி கிடைத்தது? சும்மா போராட்டம் நடத்துகிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோன்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுகவோட சேர்ந்து கொண்டு அந்த மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்னு ஒரு பிம்பத்தை மட்டும்தான் கட்டமைக்கிறாங்க தவிர மக்களை வந்து விசிகாவும் வந்து கவனிக்கவில்லை. திமுகவில் இருக்கக்கூடிய இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் மக்களுக்கு எந்த நற்பணியும் செய்யவில்லை. பாதுகாப்பு கிடையாது. கோவையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒதுக்குப்புறத்தில் ஒரு மாணவி இரவு முழுக்க பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டால் 100 போலீஸ் போய் நாங்கள் தேடணும். முதல்ல ஒரு செவு இருந்தது, அங்கே எது குடிச்சோம், அடுத்து இன்னொரு செவு அதை எகிரி குடிச்சோம். கதை தான் சொல்கிறீங்க. பாதுகாப்பை உறுதிப்படுத்தினீங்கன்னா கிடையாது. அப்போ மக்கள் இங்கே எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கான்? மக்கள் வந்து விஜய் வர்றாருன்னா எடுத்தவொடனே நடிகன்றதுக்காக ஓடிடல யாருமே. ஏதோ ஒரு மாற்றம் வரும், ஏதோ ஒரு அரசியல் ரீதியான ஒரு மாற்றத்தை இருந்தாலும் ஏற்படுத்திடுவான். வரக்கூடிய இதில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுத்துருவா. ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு, ஓடுறாங்க, பார்க்குறாங்க. 40 பேர் மரணம் அடைந்தார்கள். ஆனால் அதை என்ன சொன்னாங்க? விஜய் அவர்கள் தான் வந்து இதுக்கு காரணம்னு சொன்னாங்க. அந்த ஊர் மக்கள் என்ன சொன்னான்? அந்த கூட்டத்தில் இருந்த மக்கள் என்ன சொன்னான்? கரூர்லேயே நான் சொல்கிறேன் பாருங்க, எழுதி வச்சுக்கொள்ளுங்க. தாவேகா ஒரு மாபெரும் வெற்றி பெறும். கரூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறும். அப்போது அந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் விஜய்க்கு ஒரு பாதுகாப்பாகவும் விஜய்க்கு ஒரு ஆதரவாகவும் இல்லை. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இருக்கிறாங்க. மாற்றத்தை நோக்கி வந்துட்டாங்க. விஜயகாந்தன் ஒருத்தர் இழந்துட்டோம், விஜய் அவர்களை இழக்கக்கூடாது. இனிமே நமக்கு இந்த 2 திராவிட கட்சிகளும் 50 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சு எதுவுமே பண்ணலை. இவர்கள் இருவருமே வந்து சொத்துக்களை சேர்த்து கொண்டார்கள். இவர்கள் இருவருமே ஊழல்வாதிகளாக இருக்கிறாங்க. இவங்க எதுவுமே பண்ணல. ஆனால் இப்போது நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, நீங்கள் செங்கோட்டையன் வந்தார், அவர் மேலே ஊழல் கிடையாதா? இன்னும் நிறைய அதிமுகலேருந்து வர சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது ஊழல் கிடையாதான்னு நிறைய கேள்விகள் முன்வைக்கிறாங்க. நம்ம இனிமேல் தான் பார்க்கணும், பொறுத்திருந்து பார்க்கணும். இதுவரை அவர்கள் மீது இருந்த அந்த களங்கங்கள் எல்லாம் வந்து இப்போது ஆராயப்பட்டு வருது. விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள், செங்கோட்டையன் அவர்களுக்கு பிறகு யாரெல்லாம் சேர்க்க போகிறாரோ அவங்களெல்லாம் வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறாரு. நமக்கே வந்து அவர் மீதே ஒரு விமர்சனம் வந்துடும். ஏன்னா ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி அமைக்கணுன்றாரு இவர். வந்து இவங்களெல்லாம் உள்ளே சேர்த்துக்கினாருன்னா அப்போ என்ன ஊழல் இல்லாத ஆட்சியை கட்டமைக்க முடியும்? இவனை கரப்ஷன் உள்ளவனை இவனை எப்படி உள்ளே சேர்த்தாங்க? நிறைய கேள்விகள் வரும், மக்களிடையே வரும், எல்லாருக்கும் வரும் அந்த கேள்வி. அதெல்லாம் வந்து பார்த்து தான் பண்ணுவாங்க. இனிமேல் செங்கோட்டையன் அவர்கள் வந்து களங்கம் இல்லாதவர் என்றுதான் விஜய் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸ்கிரிப்ட் பார்த்து படிக்கிறாரு, பேப்பர் பார்த்து படிக்கிறாரு அப்படின்னு விமர்சனம் வருது. 50 ஆண்டு காலம் அரசியல் செய்தவர்களே திணறி விடுகிறார்கள் அரசியலில். ஸ்கிரிப்ட் பார்த்து படிப்பது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது மக்களிடையே.
பார்த்து படித்தா என்ன, பார்க்காம சொன்னால் என்ன, மேட்ரு என்னவோ அதை நேரடியாக கொண்டு போய் மக்களிடையே சேர்க்குறாரோ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த பகுதியில் என்ன பிரச்சனை, அந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனைன்னு நம்ம பார்த்து படிக்கிறதுல தவறு இல்லை. நம்ம ஒரு மீட்டிங்கில் போய் நிற்கிறோம், சுந்தரேசன் அவர்களே, கதிரேசன் அவர்களே, இந்த அவர்களேன்னு அரை மணி நேரம் பேசுகிறோம். இதே வந்து நிற்கிறதுக்கு கேட்குறாளா மக்கள்? அதை பார்த்து தானே படிக்கிறான், அவர்களே இவர்களேன்னு. இப்போ மக்கள் பிரச்சனை பார்த்து படிக்கிறதுல தப்பு கிடையாது. மக்கள் பிரச்சனை பார்த்து படிக்கிறதுல தப்பு கிடையாது. 50 ஆண்டு காலம் அரசியல் செய்தவர்களே திணறாங்க. இவர் இப்போ தான் வந்திருக்காரு, குறுகிய காலம் தான், இன்னும் பயிற்சி எடுக்க வேண்டும், இன்னும் அனுபவம் இருக்குது. அவர் அதெல்லாம் மாற்றிக்கொள்வார் என்று எதிர்பார்க்கலாம். வரும்போதே அவர் மீது நம்ம விமர்சனம் வச்சு அவர் அழுத்தி அவரை வந்து திசை திருப்ப வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அது மக்களிடையே இல்லை, இந்த விமர்சனவாதிகளிடையே மட்டும்தான் இருக்கிறது. திமுக சார்பாக பல ஊடகத்தில் வந்து பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் பலர் உட்காந்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஈரோடு அடுத்து இப்போ வந்து சேலத்தில் அடுத்த மாநாடு அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு சார். அதை பற்றி எல்லாமே இழுபறியாக தான் போய் முடியும். எடுத்த உடனேலாம் இவங்க வந்து அவங்களுக்கு பர்மிஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. சேலமாக முதல் மாநில மாநாடாகட்டும், 2வது மதுரையில் நடந்த அந்த மாநாடாகட்டும், மக்கள் சந்திப்பாக இருக்கட்டும், இவை அனைத்துமே வந்து அவருக்கு எடுத்த உடனே பர்மிஷன் கொடுக்கல. 84 நிபந்தனைகள் கடந்த ஈரோடு அந்த மீட்டிங்கில். இப்போ இந்த சேலம் மீட்டிங்கில் எத்தனை நிபந்தனைகளை கொடுப்பாங்க? விஜய் அவர்களாக வரக்கூடாது, அவர் வந்து தடுத்து நிறுத்திடணும். இதுதான் இவர்களுடைய ஒரு குறிக்கோளாக இருக்குது. இதையெல்லாம் உழைச்சி கொண்டு அவர் வந்து மக்களிடையே போய் நேரடியாக சேர்ந்து, இங்கே என்னன்னா ஊருக்குள்ளே போய் மக்களை சந்திச்சிட்டாருன்னா வாக்கா மாற்றிடுவார். அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதிக்குள்ளே அவர் போயிட்டாருன்னா அதை வாக்கா மாற்றிடுவார். அவர் வராமல் தடுத்துடணும் இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவர் அந்த 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 ஊருக்குள்ளே எந்த ஒரு இடத்துல போய் நின்னாலும், ஒரு மைதானத்தில் நின்னாலோ, அந்த மக்கள் வீட்டை பூட்டி கொண்டு அவரை தேடி வந்துடுறான். அப்போ இவங்க நினைக்கிறது எல்லாமே தூள் ஆக்கப்படுது. இப்போ மக்களை சந்தித்தா வாக்கா மாற்றிடுவார் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து எப்படி இருந்தாலும் திசை திருப்பி இந்த இந்த அவர் மக்கள் சந்திப்பு வந்து எப்படியாவது குளறுபடி ஆக்கின்னு கெடுத்துடணும், அதில் வந்து ஒரு இது பண்ணிடணும். நான் இப்போ உதயநிதி அவர்கள் வந்து ஒரு இளைஞர் அணி மாநாடு ஒன்று போட்டிருந்தார்ல, அங்கே எப்படி இருந்தது? உள்ளகரமாக வெளியே ஓடுறான், இந்த பதவன்னு எகிரி குச்சி ஓடுறான். இங்கே இவரை பார்க்கறதுக்கு எகிரி குச்சி உள்ளே ஓடையாடுறான். அப்போது வரவேற்பு எங்கே இருக்கிறது, மக்கள் யாரை எதிர்பார்க்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. விஜய் அவர்களுடைய அரசியல் வந்து நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். எடுத்த உடனே நிறைய விமர்சனம் வைக்கக்கூடாது, பொறுமையாக இருந்து பார்க்கணும். மக்களுடைய அதுதான் ஒரு இது வரைக்கும் யாரும் இல்லை, நம்ம பார்த்துட்டோம். அதிமுக திமுக திமுக அதிமுகன்னு மாறி மாறி ஓட்டு போட்டால் இது வரைக்கும் எந்த ஒரு நன்மையும் நமக்கு சரியாக நடந்த மாதிரி தெரியல. இலவசங்கள்ன்ற போர்வையில் இந்த மக்கள் பிச்சைக்காரர்கள்லாம் மாற்றிட்டாங்க. இன்ன வரைக்கும் மழை வந்தால் 2000 ரூபாய் கொடுப்பானா? இப்போ அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பொங்கலுக்கு ஸ்டாலின் 5000 ரூபாய் கொடுப்பாரா அப்படின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கிட்டாங்களா மக்களிடையே. அப்போ அவர் கொடுக்கக்கூடிய காசை வச்சு தான் பொங்கலே கொண்டாட முடியுன்ற ஒரு நிலை கொண்டாங்களா மக்கள். அவர் 2000 ரூபாய் கொடுத்தா தான் பொங்கல் கொண்டாட முடியுன்ற ஒரு நிலைக்கு வந்துட்டால. இதுதான் இந்த ஆட்சியாளர்களுடைய 50 ஆண்டு கால சாதனையாக நான் கேட்குறேன். இவை அனைத்துமே சோதனையாக தான் இருக்குது, சாதனையாக கிடையாது. அப்போது இந்த மக்களுக்கான அரசியலை நோக்கி வர்றார். வீட்டுக்கு ஒரு வாகனம், காரும் அவசியம், எல்லாருக்கும் வீடு கொடுக்கணும், எல்லாருக்கும் வேலை இருக்கணும், அவங்க வாழ்வாதாரம் முன்னேறணும். வாழ்வாதாரம் முன்னேறினா தான் மக்கள் முன்னேறுவான். மக்கள் முன்னேறினா அரசும் வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் போகும். வரி வாங்கி என்ன பண்ணுறீங்க, மக்களுக்கு என்ன நன்மை பண்ணிடுறீங்க, எல்லாத்துலேயுமே சோதனையாக தானே இருக்குது. அப்போது விஜய் அவர்கள் வந்து மக்களுக்கான அரசியலை நோக்கி போகிறார். நலத்திட்டங்களை இலவசங்களாக இல்லாமல் மக்களுக்கு தேவையான ஒரு திட்டங்களாக கொண்டு வர்றார். இப்போது அவர் அந்த திட்டங்களை புத்தகமாகவே வெளியிட போகிறாருன்ற தகவல் இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். அவர் சொன்ன 4 விஷயமே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு பெரிய டிஸ்கஷன் உருவாக்கிடுச்சு. இன்னும் நிறைய சொல்ல போகிறாரு திட்டங்கள். அதெல்லாம் வந்து எப்போவுமே இந்த திமுக என்ன பண்ணோன்னா, பாமகவுடைய தேர்தல் அறிக்கையை வந்து திருடி இவர்கள் வந்து வெளியிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே காப்பி அடிச்சு இப்போ விஜய் அவர்கள் வெயிட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு எப்படி வரும் அதை பார்த்து விடலான்ட்டு. முன்னாடி இருந்த மாநாட்டுக்கும் செங்கோட்டையன் இணைந்ததுக்கப்புறம் இருக்கிற மாநாட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? முன்னாடி இருந்த மாநாடு வந்து அதான் தவிக தரப்பினர் வந்து ஏற்கனவே அந்த திட்டமிட்ட சதியாக அந்த கரூர் சாம்பிட்டு தானே சொல்கிறீங்க நீங்கள், அந்த மீட்டிங்கு மக்கள் சந்திப்பு அது வந்து மக்களிடையே வந்து ஒரு பெரிய அதிருப்தி வந்து ஏற்படுச்சுது. அது ஆரம்பத்தில் தான் அவங்க ஒரு பெரிய குளறுபடி அப்படின்னு தான் சொல்லி கொண்டிருக்காங்க.
அப்போ அது மாதிரி இல்லாமல் ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்தவர், 50 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் கொண்டவர், அதை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்று அவர் திறன்பட சரியாக செய்திருக்கிறார். இந்த மீட்டிங்கை பொறுத்தவரையில் புசியானது கூட சொல்லியிருப்பார், என்னோடய வேலையெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு. அது சரியாக நடத்தி முடிக்கணும், அந்த வெற்றியாக அந்த மக்கள் சந்திப்பை நடத்தணும் என்பதை அவங்க சரியாக நடத்தியிருக்காங்க. அவர் போகிற இடம்லாம் மாநாடாக மாறிடுது. மாநாடு போடணுன்ற அவசியமே இல்லை. அவர் போய் அங்கே நின்னாலும் அது மாநாடாக மாறிடுது. மக்கள் சந்திப்பு அனைத்துமே மாநாடாக மாறிடுது. இது வந்து அவருடைய அந்த அரசியல் வந்து எப்படி இருக்குது என்பது மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் கூட்டணிகள்லாம் நிறைய இருக்குது. தலைவர்கள் வந்து நிறைய பேர் இணைய போகிறாங்க. நிறைய அரசியல் கட்சி வந்து இவரோட கூட்டணியில் வரப்போகிறாங்க. அப்போ அவங்க கூட்டணி தலைவர்களோட விஜய் அவர்கள் வந்து பங்கேற்கக்கூடிய அந்த மீட்டிங்லாம் இருக்குது. இது முதல் சுற்று தானே. நான் அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி இருக்க போகிறது? மிக பரபரப்பான சூழ்நிலையை உருவாக்கக்கூடும். இன்னும் 6 மாதங்கள் தான் இருக்கிறது. வரக்கூடிய இன்னும் இந்த 3 மாதத்தில் மிக பரபரப்பாக இருக்கும். அரசியல் தலைவர்களோடு இணைந்து அவர் வந்து பேசக்கூடியது அனைத்தும் வந்து பெரிய பரபரப்பாக மாறும். அரசியல் களமே சூடு பிடிக்கும். காத்திருந்து தான் பார்க்கணும் நம்ம. தாவேக்கா பற்றின தகவல்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். இது போன்ற மேலும் பல நேர்காணல்களை சந்திப்போம். நன்றி.